கலந்து கொள்ள வந்த என்னை உன் கரங்களால் வாழ்த்துவாயாக. ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் மாணவ மணிகளுக்கும் முத்தான வணக்கத்தை கூறி இளையோர் திரு என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். நான் ரசான். என் பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சேகல்கோட்டகம் வகுப்பு 5. இளையோர் திரு என்பது புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்லாது ஒரு சவாலை நாம் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம், புதிய விஷயங்களை எப்படி அறிகிறோம் என்பதே ஆகும். கோடிங் செய்வது, ஓவியம் வரைவது, அழகாக பேசுவது, மற்றொரு கை கொடுத்து உதவுவது என அனைத்துமே திறன்கள் தான். ஜென்செட் இளைஞர்கள் வெறும் சமூக ஊடகங்களில் மட்டும் வாழ்வு அல்ல என்பதை உணர்த்தும் விதமாக இந்தியா முழுவதும் கல்வி உரிமைக்காகவும் ஊழலுக்கு எதிராகவும் துணிச்சலாக குரல் கொடுக்கும் உலகளாவிய தலைமை பண்பை பெற்றிருக்க வேண்டும். சுற்றியுள்ள அனைத்தும் தவறாக இருந்தாலும் நாம் சரியான பாதையில் செல்ல வேண்டும். ஏனெனில் சரியான பாதையில் செல்லும் நன்மை உதாரணமாக கொண்டு திருந்தும் மனிதர்கள் உள்ளனர். திறமை இருந்தும் வசதி இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல், இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி, மேலும் போட்டித் தேர்வுக்கான முயற்சிகள் போன்றவை அரசால் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் சுயதொழில் தொடங்க கடன் வழங்கியும் ஊக்குவிக்கிறது. இத்தகைய வாய்ப்புகளை கால இளைஞர்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும். சோம்பலை தவிர்த்து கடின உழைப்பை மூலத்தனமாக கொண்டு நாம் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். நம் ஜனநாயகத்துள்ள ஒவ்வொருவரும் தண்ணீரை பெற்றிருந்தால் நாடும் பொருளாதாரத்தில் தண்ணீரை பெற்றிருக்கும். இளையோரின் பலம் நம் இந்தியாவின் பலம் அல்லவா? அது மட்டுமல்லாது இன்றைய முக்கிய பொறுப்பில் இளைஞர்கள் என்பதை மறக்க வேண்டாம். அது என்னவென்றால் உங்கள் வாழ்வியல் பழக்கங்களையும் நடைமுறைகளையும் கவனமாக பின்பற்ற அடுத்த ஒரு சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை என்னும் மறவாது. இளையோரின் திறனும் அவர்கள் செய்யும் உதவியும் கண்டு மெய் சிலிர்த்த தருணங்கள் நம் வரலாற்று ஏடுகளில் கண்டிருந்தாலும் அத்தகைய வெளிப்பாட்டை அவசர காலங்களிலும் மீட்பு பணி நேரங்களிலும் போராட்டங்களையும் பயன்படுத்தாது. எப்பொழுதும் பயன்படுத்தினால் நம் நாடு உலகளவில் பெருமிதத்துடன் தலை நிமிர்ந்து நிற்கும். நாளைய பாரதம் பிரகாசிக்க என்ற இளைஞர்கள் இன்றையது எழுச்சி பெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலந்து கொள்ள வந்த என்னை உன் கரங்களால் வாழ்த்துவாயாக. ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் மாணவ மணிகளுக்கும் முத்தான வணக்கத்தை கூறி இளையோர் திரு என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். நான் ரசான். என் பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சேகல்கோட்டகம் வகுப்பு 5. இளையோர் திரு என்பது புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்லாது ஒரு சவாலை நாம் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம், புதிய விஷயங்களை எப்படி அறிகிறோம் என்பதே ஆகும். கோடிங் செய்வது, ஓவியம் வரைவது, அழகாக பேசுவது, மற்றொரு கை கொடுத்து உதவுவது என அனைத்துமே திறன்கள் தான். ஜென்செட் இளைஞர்கள் வெறும் சமூக ஊடகங்களில் மட்டும் வாழ்வு அல்ல என்பதை உணர்த்தும் விதமாக இந்தியா முழுவதும் கல்வி உரிமைக்காகவும் ஊழலுக்கு எதிராகவும் துணிச்சலாக குரல் கொடுக்கும் உலகளாவிய தலைமை பண்பை பெற்றிருக்க வேண்டும். சுற்றியுள்ள அனைத்தும் தவறாக இருந்தால்